ஃபர்ஸ்ட் கேன்வாக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு சர்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் தமிழ் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ விசிபிள் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கிரியேட் பிளாங்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ இதில் நான் வந்துட்டு டைட்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா, ஹவு டு மேக் அ காஃபி அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு அட்ராக்டிவான ஒரு தமிழ் டிசைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேன்வாவில் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் ரெடி பண்ணிப்போம். ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங், ஒரு சப் ஹெட்டிங், ஒரு பாடி ஆஃப் தி டெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஹவு டு மேக் cup of coffee ஸோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், எலமெண்ட்ஸ் போயிட்டு இதில் வந்துட்டு ஷேப்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா, இதை வந்துட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. சாரி ஆல்ரெடி எல்லாம். ஸோ கலர் மாற்றிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கொடுத்துட்டு சென்ட் டு பேக் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டுனா, ஸோ இது நீங்கள் இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு பாப்பின்ஸுங்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துடும். ஸோ மாற்றிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணும்போது ஸோ ஒரு எலியூஷனான ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் வந்து சிக்டஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம கலர் கோட் மாற்றணும். ஸோ இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ க்ரீன் கொடுத்துட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் கலர் மாற்றுறேன். ஸோ இப்போ மாற்றிட்டு ஸோ இப்போ வந்துட்டு இதை எக்ஸ்ட்ரா போல்ட் பண்ணிடுறேன். இப்போ போல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஷேடோ ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு பிளாக் ஷேடோ. ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம காஃபிங்கன்னா நம்ம காஃபி டைப் பண்ணி ஆட் பண்ணுவோம்.
ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு அடுத்து ஃபோட்டோ. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா. ஸோ இப்போ வந்துட்டு இதை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பின்னாடி நான் ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி ஒயிட் கலர் மாற்றிடுறேன். ஸோ மாற்றியாச்சு. இப்போ இதை லாக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ப்ரூவ் பண்ணி லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மூவ் ஆகாது. ஸோ நாம் வந்துட்டு இது இங்கே வச்சுருவோம். ஸோ வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ணோம்னா டைமர் ஆட் பண்ணோம். ஸோ நான் வந்துட்டு 60 seconds. ஸோ இதில் நான் ஒரு டைமர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஆர் நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற யூனிக்காக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் க்ரீன் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ இது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு பேக்ரவுண்டை நான் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 85 வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.